அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி 1இல் 7. அதில் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். 2 அடுக்கு m-1 ப்ளஸ் 2 அடுக்கு m+1 ஈக்குவல் டு 640 எனில் எம்ஐ காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட கணக்குக்கு முதல் ஸ்டெப்பு நம்ம என்ன செய்யப்படும், 2னுடைய அடுக்குகளை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 2ன் அடுக்குகள் அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அடுக்கு 1 என்பது 2, 2 அடுக்கு 2 என்பது 4, 3னா 8, 4னா 16, 32, 64, அப்புறம் அதோட அடுத்தது பார்த்தீங்கன்னா 128. இதை 2ஆல் பெருக்கணும்னா 8 2 16 மீதி 1, 2 2 4, 4 1 5, 1 2 2. அடுத்து இதை 2ஆல் பெருக்கணும்னா 6 2 12 மீதி 1, 5 2 10 1 11 மீதி 1, 2 2 4 1 5, 512 இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இது வந்து என்ன அடுக்குகள் இருக்குன்னு பார்ப்போம். 2ன் அடுக்கு 1, இது வந்து 2ன் அடுக்கு 2, 2ன் அடுக்கு 3, 16 என்பது 2ன் அடுக்கு 4, 32 என்பது 2ன் அடுக்கு 5. இது மாதிரி எழுதிட்டோம்னா இந்த கணக்கு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். 64 என்பது 2ன் அடுக்கு 6, 128 என்பது 2ன் அடுக்கு 7, 256 என்பது 2ன் அடுக்கு 8, 512 என்பது 2ன் அடுக்கு 9. இது அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு இந்த கணக்கில் போய் ஈஸியாக செஞ்சிடலாம். கொடுக்கப்பட்ட கணக்கு என்ன, 2 அடுக்கு m-1 ப்ளஸ் 2 அடுக்கு m+1 ஈக்குவல் டு 640ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன செய்யறேன்னு பாருங்கள். 2 இதை அப்படியே எழுதிக்கிறேன், ப்ளஸ் 2 அடுக்கு m+1. இந்த 640 நான் என்ன பண்ணுறேன், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னா 128 512 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். 640 என்ன பண்ணியிருக்கிறோம், 128 ப்ளஸ் 512 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். 2ஐயும் கூட்டினா 640. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 2ன் அடுக்கு m-1 ப்ளஸ் 2ன் அடுக்கு m+1 ஈக்குவல் டு 128 என்பது எதனுடைய அடுக்கு, 2ன் அடுக்கு 7 ப்ளஸ் 512 என்பது 2ன் அடுக்கு 9. இது மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா 2ன் அடுக்கு m-1 ஈக்குவல் டு 2ன் அடுக்கு 7. இப்போ அடுக்கு வந்து விதியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துவோம், அடிமானம் ஒன்றாக இருக்கும் பொழுது அடுக்குகளை மட்டும் எடுத்து நம்ம இப்போ சமன்பாடு அமைச்சிக்கலாம். m-1 ஈக்குவல் டு 7. அடுத்த ஸ்டெப் என்ன வரும், m இஸ் ஈக்குவல் டு இந்த 7 அப்படியே போட்டுக்கிறேன். இந்த -1 அந்த பக்கம் போனால் +1, அப்போ 8. எம்மினுடைய மதிப்பு வந்து என்ன கிடச்சிருக்கு, 8. அதே மாதிரி இந்த சமன்பாடு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2ன் அடுக்கு m+1 ஈக்குவல் டு 2ன் அடுக்கு 9. இப்போ m+1 ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், 9. m இஸ் ஈக்குவல் டு 9 +1 அந்த பக்கம் போனால் -1 கழிச்சோம்னா எவ்வளோ வந்துடும், 8. அப்போ ஆன்சர் வந்து எம்மினுடைய மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும், 8 என்பது இந்த கணக்குக்குரிய விடையாகும். புரிச்சுங்களா?